தமிழக முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் இல்லந்தோறும் அந்தந்த பூத்திலே இருக்கிற PLA2 இலைச் செயலாளர், இளைஞரணி அமைப்பாளர், BDA என்று அழைக்கப்படுகிற பூத் டிஜிட்டல் ஏஜென்ட், மகளிரணி நிர்வாகி ஆகிய இந்த ஐவரும் ஒவ்வொரு வீடாக சென்று எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் கேட்டறிய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று ஏனாதிமங்கலம் கிராமத்தில் நானும் இதை துவக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது 4-5 வீடுகளை பார்த்திருக்கிறேன். அதிலே ஒரு வீட்டில் மட்டும் புதிதாக உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். மற்ற இல்லத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் முதலிலேயே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு தமிழக அரசினுடைய நல உதவி திட்டம் எல்லா வீடுகளிலுமேயே இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குவதாக எல்லோரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பேருந்து பயணத்தையும் அவர்கள் செல்வதாக சொல்லியிருக்கிறார்கள், விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக. ஆகவே இவர்கள் கழகத்திலே முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் இப்பொழுது உறுப்பினர்களாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணியை இந்த ஏனாதிமங்கலம் கிராமத்தில், திருக்கோயிலூர் தொகுதியில் ஏனாதிமங்கலம் கிராமத்தில் இன்று துவக்கி வைத்திருக்கிறோம். இதிலே இங்கே இருக்கிற நான் சொன்னதைப் போல 5 பேரும் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் இந்த பணியை 45 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணி விரைவாக வேகமாக நடைபெறும் என்று நம்புகிறோம். அவருடைய கோரிக்கைகளையும் கேட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளையும் விரைவில் செய்வதற்காக அரசின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.